ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவும் கதிரும் பார்த்தோம்னா புவனேஸ்வரியோட வீட்டுக்கு வந்து தனத்தை வந்து தேடிட்டு இருக்கிறாங்க ரூமாக வந்து. அப்போ புவனேஸ்வரியும் பசுபதியும் தடுக்கிறாங்க. என்ன திமிர் பிடிச்சி அலையிறீங்களா, என்ன ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போங்க, யாரை வந்து தேடிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, என்ன விளையாடிட்டு இருக்கிறீங்களா, தனத்தை நீங்கள் தானே மறைச்சி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கதிரும் மாயாவும் வந்து கோபத்தோட சொல்லும் போது, அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, தனத்தை காணலாம், போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதுக்காக என் வீட்டில் வந்து தேடிட்டு இருப்பீங்களா என்ன, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போகிறீங்களா இல்லையா, தேவலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே தனம் வந்து ஒரு தப்பான முடிவை எடுத்திருக்கிறா, திரும்ப அவள் தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவளை காப்பாற்றுறக்குள்ள வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரியும் பசுபதியும் மாயாட்டையும் கதிரிட்டையும் இந்த மாதிரிக்கு அவங்க சொல்லி விடவும், மாயாவுக்கு கதிருக்கும் ஒன்றும் புரியல. அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறமா தனம் அங்கே வா அப்படின்னு சொல்லும் போது தனம் வராங்க. அப்போ தனம் வந்து சொல்கிறாங்க, எதுக்காக என்னை இப்போ கூப்பிட்டு அனுப்பினீங்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து உன்னை வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கவும், ஆமாம் கார்த்திக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே வந்து தனம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்காத கதை, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் என் குடும்பத்தில் உள்ளவங்க அப்படிங்கும்போது, நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கிற, சொல்லப்போனால் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நீ எதுக்காக தேர்ந்தெடுக்கிற, இப்படி தான் நானும் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஆனால் உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டனால என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படியே நான் வந்து நிறுத்திட்டேன். இப்போ தான் நான் அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன். நான் மட்டும் வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சிருந்தோம்னா இன்றைக்கி நான் என்னுடைய வாழ்க்கையை வேறு மாதிரி சந்தோஷமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் 20 வருஷமாக பாரு, நான் ஒரு பிடிக்காத வாழ்க்கையை வந்து நான் வாழ விரும்பாதனால தான் உங்கள் அப்பாவோட நினைவை இத்தனை நாள் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது. அதே தப்பு நீயும் பண்ணிடக்கூடாது, அதுக்காக தான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சொல்ல பொண்ணாக்கி கதிர் உங்கள் இடத்துல தாலி கட்டினால உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க வந்து உன்னைய கண்டிப்பாக வந்து அவனோட தான் வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. நீ வந்து உனக்கு பிடிக்காத வாழ்க்கையை வந்து நீ வாழ வேண்டாம், அதனால தான் அந்த முடிவு எடுத்திருக்கிற. கார்த்தி வந்து நாளைக்கு ஜாமீனில் வெளியே வந்துருமா, வந்ததுக்கப்புறமா அவனுக்கு நானே கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன், கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து எனக்கு உன்னுடைய அனுமதி மட்டும் தான் தேவையே தவிர உங்கள் வீட்டில் உள்ளவங்க சம்மதம்லாம் எனக்கு தேவை கிடையாது, அதனால நீ வந்து சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு அப்படிங்கவும், அப்போ வந்து பசுபதி வந்து புவனேஸ்வரியை பார்த்துட்டு கண்ணை காட்டுறவும், புவனேஸ்வரி கொஞ்சம் பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறாங்க. அப்போ வந்து தனம் வந்து கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, தனம் எல்லாமே வந்து உன்னுடைய சம்மதத்தில் தான் நடக்க போகுது, நீயும் கார்த்தியும் எப்படிலாம் விரும்புனீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும், அதனால நீ வந்து கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுன்னு ஒரு வார்த்தை நீ சம்மதம்னு சொல்லி நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கவும் ஒரு கட்டத்தில் வந்து தனம் சரி அப்படின்றதாங்க. இதை வந்து கேட்டதுமே வந்து புவனேஸ்வரியும் பசுபதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரி தனம், இந்த வார்த்தையை தான் நீ சொல்லுவேன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து தனத்தை கெட்டிப்பிடிச்சு அவங்க வந்து முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பசுபதி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம நினச்ச மாதிரிக்கே தனம் வந்து கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டா, சொல்ல பொண்ணைக்கு நம்ம வலையில சிக்கிட்டா வசமா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பசுபதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மாயாவையும் கதிரே தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. என்னன்னே தெரியலையே, ஏதோ ஒரு சந்தேகம் நடந்துக்கிட்டே இருக்குது. சொல்ல பொண்ணைக்கு தனம் வந்து ஒரு தப்பான முடிவை எடுத்திருக்க மாட்டா, ஏன்னா நேற்றைக்கே அந்த முயற்சி பண்ணுனா அதனால கண்டிப்பாக அவள் செய்திருக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது அவள் எங்கே போயிருக்கணும், எனக்கு என்னமோ இவங்க மேலே தான் சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லவும், இப்போ மாயாவும் சொல்கிறாங்க, நம்ம தான் தேடு நம்ம வீட்டில், ஆனால் எங்கேயுமே அவளை காணலை அப்படிங்கும்போது, இல்லை ஏதோ ஒரு தப்பு நடக்குது, ஆனால் வந்து இது எல்லாத்துக்கு காரணம் புவனேஸ்வரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு வரும்போது எதற்கு பார்த்தோம்னா ஒரு புடவைக்காரர் வராரு. அவர் இவங்க பேசிட்டு வரும்போது அவர் வந்து மோதிரவும் எல்லாமே வந்து கீழே விழுந்துருந்தாங்க. விழுந்ததுமே இது என்னது புடவையாக இருக்குது, அதுவும் வந்து அவங்க புவனேஸ்வரி வீட்டிலேருந்து வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கும் கதிருக்கும் சந்தேகம் வருது. அப்போ அந்த புடவைக்கார்ட்ட கேட்குறாங்க, புடவைக்காரர் யார் வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வரீங்க புடவை எடுத்துகிட்டு அப்படிங்கும்போது புவனேஸ்வரியோட வீட்டை காட்டுறாங்க. என்னது புவனேஸ்வரி வீட்டுக்கு புடவையை கொண்டு கொடுத்துட்டு வரீங்களா, அவங்க எதுக்கு இப்போ இந்த நிலைமையில புடவை எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, யாருக்கு புடவை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏதோ கல்யாணம் நடத்த போகிறாங்க பொழுக்கு, பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் புடவையும் மாப்பிள்ளைக்கு வந்து ட்ரெஸ்ஸும் எடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து மாயாவும் கதிரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு உண்மை தெரிஞ்சிருது. ஓஹோ, அப்போ தனத்தை வந்து இவா வீட்டில் தான் வச்சிருக்கிறா, அப்போ தனத்துக்கும் கார்த்திக் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணுறா பொழுக்கு, தனத்தை இவ தான் மறைச்சி வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாயாவுக்கு கதிருக்கும் உண்மை தெரிஞ்சுது. உடனே பார்த்தோம்னா மாயா வந்து ஜானகிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பெரியம்மா நீங்கள் உடனே கோயிலுக்கு வாங்க, உங்கள்கிட்ட அவசரமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கும்போது, என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும், எல்லாம் தனத்தை பற்றின விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. தனம் கிடச்சிட்டாலும் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஃபோனில் பேச முடியாது பெரியம்மா, நீங்கள் நேரடியாக நீங்கள் கோயிலுக்கு வாங்க, நானும் அங்கே வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது,
ஜானகி வந்து கோயிலுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே எங்கள் மாயாவும் கதிர் இருக்கிறாங்க. என்ன மாயா, தனத்தை பற்றின ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சா அப்படிங்கும்போது, பெரியம்மா தனம் வேற எங்கேயும் இல்லை, புவனேஸ்வரி வீட்டில் தான் இருக்கிறா. சொல்ல பண்ணாக்கி தனத்துக்கு கார்த்திகை அவள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறா அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே ஜானகியால் நம்பவே முடியல. என்ன சொல்கிற மாயா, என்னால் நம்பவே முடியல, நீ சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படிங்கும்போது அப்போ நடந்த எல்லா கதையும் வந்து மாயா சொல்கிறாங்க. இதை கிட்டதுமே வந்து ஜானகி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து ஜானகி வந்து அவங்க மாயா கதிர் இவங்க 3 பேரும் வந்து நேராக பார்த்தோம்னா புவனேஸ்வரோட வீட்டுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்பவே விறுவிறுப்பாக தான் போயிட்டு இருக்குது. அடுத்து என்ன நடந்து சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.